நம்மளால அந்த பேருந்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெக்கானிக்கே இல்லைன்றத அமைச்சர் சொல்றாங்க. ஓகேங்க, அப்ப இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருந்த டெக்னாலஜி வேற. ஆனா அரசு போக்குவரத்து கழகத்துல எல்லா பணிமனையிலையுமே இப்போ உதாரணமா விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஏதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா பசுமலையில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புவாங்க. ட்ரைனிங் கேம்ப் போடுறாங்க. ஒரு டிரைவருக்கு இபிகேஎம் கிலோமீட்டரு கொடுக்கல, எங்களால் டீசல் களவான்ற அளவுக்கு இவர் ஓட்டலை சார், இவர் விரட்டிட்டாரு அப்படின்னு ட்ரைனிங் அனுப்புறீங்கல்ல. ஒரு கண்டக்டர் டிக்கெட் அவ்வளோதான் ஏற்றினாலும், மக்களே இல்லைனாலும் நீ வண்டியை ஃபுல்லாக தான் ஓட்டிட்டு போகணும், நீ ஏன் டிக்கெட் ஏற்றலைன்னு சொல்லி அனுப்புறீங்கல்ல. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேருந்தை போட்டு இவ்வளவு சமயம் உருவாக்குறீங்கல்ல, இருந்தாலும் அவங்கள ட்ரைனிங்ன்ற பேரில் அனுப்புறீங்கல்ல. ஏன் மெக்கானிக்க இந்த பேருந்துகளுக்கு உண்டான தொழில்திறனை கத்துட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க ட்ரைனிங் போட்டு அனுப்பல? அனுப்பிச்சிருந்தா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நீங்களே செய்யற மாதிரி வந்திருக்குமே. இப்போ வரைக்கும் நீங்க விட்டுருக்கிற மஞ்ச வண்டிய அந்த தனியார் நிறுவனம் தானே மெயின்டைன் பாக்குது. அந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த மெக்கானிக் தானே வந்து மெக்கானிக் பழுதுகளை நீக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க கணக்காட்டுறீங்க. கணக்காட்டி தனியாருக்கு முழுக்க முழுக்க தாரவாக்குறீங்க. அதுதான் உண்மை. எல்லாம் டெக்னாலஜி. ஆனா இடையில வந்து பலியாகிறது ஓட்டுநர் நடத்துனர்கள் தான். ஸோ யாரை ஏமாத்த இந்த வேலைகள்லாம் நடக்குது, அதை தயவு செய்து மக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் இந்த வாழ்வு பஸ்ஸை பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து நீங்க என்னதான் பேரா மாத்தினாலும், எத்தனைதான் வாழ்வு பஸ் விட்டாலும், எங்க அண்ணன் சீமான் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை மண்டலங்கள் இல்லாம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிழக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மேற்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வடக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெற்கு 4 மண்டலங்களா பிரிச்சு 4 மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் நியமிச்சு நிச்சயமா எங்களோட பழைய முன்னோர்களோட வீர பெரும்பாட்டனர்களோட பெயர் ஒவ்வொரு மண்டலங்களுக்கு முன்னாடியும் திரும்ப சேர்ப்பாங்கன்றதுல மாற்றம் இருக்கா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? முடியாதுன்னு நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய போக்குவரத்து துறையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கத்தான் முடியும்.